தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள்லாம் ஏன் நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரிவிச்சு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டேங்கிறாங்க, ஓப்பனாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் எங்களோட ஆதரவு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. திராவிடர்கள் அப்படின்னு வரும்போது திராவிட கட்சியில் இருக்கிற எல்லாருமே திமுக தான் ஆதரிப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆனால் கடைசி நேரத்தில் தமிழ் தேசியவாதிகள் மாதிரி திராவிடவாதிகள் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த வருஷம் என்ன இருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. அதுல வார்த்தைகள் இல்லை உணர்வு நிகழ்ச்சியில் பகிர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு முழு அதிகாரம் இல்லை என்ற நிலையிலும் இந்திய அரசுக்கு கீழ்ப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்ற நிலையிலும் தமிழ்நாடு பேரவை தேர்தலை புறக்கணிக்க வந்தது. தமிழ் இனத்தின் இறையாண்மையை மீட்பு என்ற அடிப்படை லட்சியத்திற்கு மக்கள் எழுச்சி போராட்டங்களை இறுதி தீர்வாக முடியும் என்பதில் மாற்றமில்லை. தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று எந்த கட்சியிடம் தேர்தல் கூட்டணி வைப்பதில்லை என்பதையும் உணர்ந்து உறுதி செய்கிறது. அதேவேளை இறையாண்மை மீட்பு லட்சிய நிறைவேற்றும் வரை வாக்களிப்பை புறக்கணிக்க முடியாது என்ற நிலையில் வாக்களிப்பில் பங்கேற்பது என தீர்மானிக்கிறது. வரும் 2025 சட்டமன்ற தேர்தலில் ஆரியத்துக்கும் இந்திய தேசியத்திற்கும் திராவிடத்துக்கும் திரிவுகளுக்கும் எதிரான தமிழ் தேசிய என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாடு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்கம் வேண்டுகோள் வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையா சீமான் அவர்களுக்கு ஐயா பே மணியரசன் அவர்களோட தமிழ் தேசிய பேரியக்கம் ஆதரவு தெரிவிச்சிருக்கு அப்படின்றது தான் ரொம்ப 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 மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு. இது முதல் முறை அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இப்போ தமிழ் தேசியவாதிகள்லாம் ஒன்றா நிற்கும் போது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க.